ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் விஸ்வநாதன். நான் கோயம்புத்தூர்லேருந்து. ஸ்கில்லோரா ஸ்கில்லோரா வந்து எனக்கு வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் வந்துச்சு. அதில் தான் நம்ம சுரேஷ் பாண்டியன் சார் வந்து இப்போ இந்த 21 டேஸ் ப்ரோக்ராமையும் 5am சேலஞ்ச் பற்றியும் போட்டிருந்தார். அப்போது நான் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஹேபிட் வந்து ஆல்ரெடி ஒரு 50 டேஸ் சேலஞ்ச் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் அது அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு 2 வீக்ஸ் கேப் விழுந்துச்சு. பட் அகெயினாக மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்சியாக அந்த ஏர்லி மார்னிங் ஹேபிட் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அப்போ கரெக்டாக அந்த டைம் பார்த்து இந்த ஆட் வந்தப்போ சரி ஓகே, நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை மறுபடியும் நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு வாய்ப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ப்ரோக்ராமில் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அப்போது கிளாஸ் வந்து 5th ஜனவரி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து குரூப் க்ரியேட் பண்ணி அந்த 21 டேஸ்க்கு உண்டான ஒர்க் புக் ஷேர் பண்ணியிருந்தாங்க குரூப்பில். அந்த குரூப்பில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000+ மெம்பர்ஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுவே ஒரு சர்ப்ரைஸாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, கம்மியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட்செட்டில் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் 1000+ மெம்பர்ஸை பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடுத்தது ஜனவரி 5th செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 5am சேலஞ்ச் வந்து கரெக்டாக பஞ்சுவலாக ஸ்டார்ட் பண்ணார். 5 o'clock. ஃபஸ்ட்டு டேவே பார்த்திங்கன்னா நம்ம பர்பஸ் என்ன, அதுக்குண்டான லைஃப் டைரக்ஷன் எப்படி அப்படிங்கிறத வந்து லைஃப் டைரக்ஷன் பற்றியும் சொல்லியிருந்தார். அந்த ஒரு ஒரு ஸ்டெப் நம்ம இன்றைக்கி அதை நோக்கி எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லா ஏரியாஸ்லையும் கெரியராக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எமோஷ்னல் பீஸாக இருக்கட்டும், ஸ்கில்ஸு, லைஃப் ஸ்டைலு, இப்படி எல்லா ஏரியாவிலையும் நம்ம வந்து நம்மளோட பர்பஸ் வந்து எப்படி இருக்கணும், நான் இவ்வளோ நாள் எப்படி நினச்சிட்டு இருந்தேன், இனிமேல் நம்ம எப்படி அதை மாற்றணும், எதை நம்ம தக்க வச்சுக்கணும், எதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி கிடச்சிது. அடுத்தது வந்து என்னதான் பர்பஸை நம்ம கண்டுபிடிச்சாலும் அடுத்தது வந்து ஒரு கோல் இருக்கணும். அந்த பர்பஸ் வந்து நம்ம இத்தனை வருஷமாக வந்து ஒரு பர்பஸை நோக்கி நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து கோல்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து அதை நோக்கி இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும். அப்படிங்கும்போது அந்த கோலுக்குண்டான கிளாரிட்டி, அதுக்கு அப்போ அந்த கோல் இருந்தால் தான் நம்ம அதுக்குண்டான பிளானிங் பண்ணுவோம். அந்த பிளானிங்லையும் எந்தெந்த கோலுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது நம்ம அதை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகணும், அதுக்குண்டான டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதை நோக்கி வேகமாக ஆக்ஷன் எடுத்து வைப்போம். அப்படிங்கிறதும் கோல்ஸ்லேயே ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன, லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, அந்த கோல்ஸ்க்குண்டான விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை எப்படி நம்ம விசுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் 1 year லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கூட டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தால் தான் அதுக்குண்டான ஆக்ஷன் பிளான் வந்து நம்ம எடுத்து வைப்போம். அது வந்து மந்த்லி பிளானாக இருக்கட்டும், ஒரு வீக்லி பிளானாக இருந்தாலுமே நம்ம அதை வந்து நம்ம வந்து டெய்லி ஆக்ஷன் வந்து இருந்தால் தான் அதை ப்ராப்பராக கொண்டு போக முடியும். அப்போது அந்த டெய்லி ஆக்ஷன் பிளான் என்ன அப்படிங்கிறத நம்மக்கிட்டேயே கொஸ்டின் கேட்டு அதுக்குண்டான ஆன்சரும் பண்ண வச்சுருந்தாங்க. அடுத்தது தேர்ட் வந்து ட்ரீம் போர்டு. நம்ம விஷ்லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு அந்த விஷ்லிஸ்ட்டில் ஒரு 50 விஷ்லிஸ்ட் கேட்டிருந்தார். அந்த 50 விஷ்லிஸ்ட்டில் ஒரு 10 விஷ்லிஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நினைக்கிறது என்ன, அதை ஏன் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்க, அந்த இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறதுக்குண்டான எமோஷ்னல் ரீசன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து கேட்டது வந்து நம்ம வந்து ஏன் நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணி வைக்கிறதுக்கு ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டீடாக்ஸிங். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் திங்ஸில் வந்து நம்ம எதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம மென்டல் திங்ஸ், அது எமோஷ்னலாக நம்ம எதை ரிமூவ் பண்ணணும், நமக்கு எது தேவை இல்லை, எது தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தேவையில்லாமல் நம்ம எதையெல்லாம் தூக்கி சுமந்துட்ருக்கோம் அது எல்லாமே நம்ம வந்து முதல்ல தூக்கி போடணும். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எதை சரி செய்யணும் அப்படிங்கிறது வந்து இது மூலிமா எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அடுத்தது வந்து இன்னர் ஐடென்டிட்டி.
அடுத்து இன்னர் ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து என்ன நினச்சிட்ருக்கோம் நம்ம ஐடென்டிட்டியாக, நம்ம நியூ ஐடென்டிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுறது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் சர்க்கிள் எப்படி இருக்கணும், ஒரு 4 வகையான ஜோன் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்கன்னா அதை எப்படி நம்ம பிரிக்கிறது, அப்படி அந்த பிரித்த பீப்புள்ஸ் மூலயமா நம்ம எந்தெந்த பீப்புளை பக்கத்தில் வச்சுக்கணும், எந்தெந்த பீப்புள் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு ஐடென்டிட்டியை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதும் வந்து எப்படி அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அடுத்தது வந்து ஸ்ட்ரென்த்து, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, 4 டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்ன, அதில் நம்மளுடைய டாப் 10 ஸ்ட்ரென்த் என்ன, அதை எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அடுத்தது வந்து இது எல்லாமே என்ன தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, என்கிட்ட இருக்கிற என்ன கெட்ட பழக்கம்னா தள்ளி போடுறது. அந்த தள்ளி போடும் பழக்கமான ப்ரொக்ராஸ்டினேஷன், அதை எப்படி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும், அதை எப்படி சரி செய்யணும், எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் நம்ம வந்து அதை எப்படி மைக்ரோ ஸ்டெப்ஸாக வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து கிடச்சது. அதுக்குண்டான 5 டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் வந்து சார் சொல்லியிருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஃபினான்ஸ். டைம் எப்படி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கே தெரியாமல் அது எப்படி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, நம்ம அதை எப்படி சரியாக பயன்படுத்தணும், டைம் எப்படி பிளாக் பண்ணி யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து மணி வந்து எப்படி நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதை வந்து கான்சியஸாக எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும், காஸ்ட் கண்ட்ரோலிங் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை சேவிங்ஸ் ஹேபிட் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த 10 டேஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து ஃபோக்கஸ் அண்டு டிஸ்ட்ராக்ஷன் கண்ட்ரோல். நம்ம எந்த விதத்தில் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து டைம் எப்படி பிளாக் பண்ணி நம்மளோட டாஸ்க்கை முடிக்கிறது அப்படிங்கிறதும். அடுத்தது சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஆக்டிவாக வந்து நம்ம அந்த சோஷியல் மீடியாவை வச்சுக்கணும், நம்மளோட நெட்வொர்க்கிங் அதில் எப்படி நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த 10 டேஸில் வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சது. இனி வரக்கூடிய இன்னொரு 11 நாளும் வந்து இதை வந்து நம்ம இனிமேல் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ண போகிறேன். இதை வந்து இதை அட்டன் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் என்னோடய அடுத்த லெவலுக்கு இது கண்டிப்பாக கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து இதே மாதிரியே இதை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ஸ்கில்லோரா டீமுக்கும் மிஸ்டர் சுரேஷ் பாண்டியன் சாருக்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்தது இந்த செஷனில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னோடய ஆல் த பெஸ்ட். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.